ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீனிதி சமையல். இன்றைக்கி வாழைப்பூ வச்சு சட்னி செஞ்சுக்கலாம், தொகையிலும் செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு வாணலியில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, ஒரு துண்டு பெருங்காயம், ஒரு 5 வரமிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து, அதையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். செவக்க எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு, ஒரு சின்ன தக்காளி, ஒரு சின்ன துண்டு புளி எல்லாத்தையும் போட்டு அந்த எண்ணெயில் வதக்கிக்கலாம். ஒரு 10 பூண்டு பல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு வாழைப்பூ வச்சுருக்கேன், அது ஆஞ்சி வச்சுருக்கேன். அதில் இருக்க நரம்புலாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு சிம்மில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. சிம்மிலேயே வச்சு வதக்குங்க, கை விடாமல் வதக்கிட்டு அதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு துவையலை அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்சி வச்ச துவையலை தாளிச்சிக்கலாம். அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்து அந்த துவையலில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு சாப்பிட வேண்டியதான். இது வாழைப்பூ ஹெல்த்தியானது கூட. வாழைப்பூ சாப்பிடாதவங்களும் இந்த துவையல் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முதல் முறையாக என் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.